மணலுக்குள்ள ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சை பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த கிளம்பி போங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி மணல் புயல் வந்து இந்த ஊர், இதில் ஒரு ஊர் இருந்திருக்கு, அத்தனையும் மூடி இந்த சர்ச்சையும் மூடிடுச்சு போல இருக்கு. மேலே மண்ணுக்கு ஃபுல்லாக மண்ணுக்கு கீழே மணல் மாதா பாருங்க. இந்த மேலே ஒரு ஷெட்டுக்குள்ளே உள்ள ஒரு வீடு மாதிரி இருக்கா. ஒரு பழமையான ஒரு அந்த அடையாளம் அப்படியே இருக்குது. வாசல் தான், கல் வாசல்பாங்கள்ல. எல்லா கோயில்கள்லையும் இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. அது புல்லடிச்சும் போதை இல்லை. ரைடு ஆரம்பிச்சிருச்சுல, இந்த மாதிரி கவிதை கிறுக்கல்கள்லாம் நிறைய பண்ணுவேன் நான். ஃபுல்லாக மாதா கோயிலாக இருக்குதுல்லங்க. ஐயா டியூஷன் போலியாடா? மாதா அழகாக மின்றாங்க. மேலே ஒரு சிலுவை அழகாக இருக்குது. கேரளாவிலலாம் வீட்டுக்கு பக்கத்துலேயே போட்டு நிறுத்தி வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி கோயிலுக்கு பக்கத்தில் அவ்வளோ போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. மணப்பாடு பெரியதாக ஈசிஆர் ரோட்டில் அப்படியே நீங்கள் வந்துட்டு இருக்கும்போது சடக்குன்னு அதிசய மணல் மாதா கோயில்னு ஒரு ஊர் வரும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை உள்ளே போயிருங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு இடங்களில் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகும்னு வைங்களேன். நீங்கள் போய் உள்ளே பார்க்குறது தப்பு இல்லைல்ல. அதனால் அந்த ஆளை உள்ளே விடுங்க வண்டியை. மணலுக்குள்ளே ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சை பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த ஆளை கிளம்பி போங்க. அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வீடியோவில். எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கிடுங்க. அதிசய மணல் மாதா சர்ச் அதான் கண்டுபிடிச்சா 400 வருஷத்துக்கு 200 வருஷம் போட்டிருக்குவோ. 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பூமிக்குள்ளே புதஞ்சிருந்த சர்ச்சை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுக்குள்ளே என்ட்ரன்ஸு இன்னும் இங்கேயும் ஆள் இல்லை. போகலாமா? இடிஞ்சு விழுந்துருமா? பயமால இருக்கு. போலாமா? வளைஞ்சு கிடக்க. டே கொடி மரம், கோல்டன் கொடி மரத்துக்கு பக்கத்தில் அழகாக இருக்குது பாருங்க சர்ச்சு. சன்செட் ஆக போகுது. இந்த சர்ச்சுக்கு அடியில் அந்த ப்ளூ கலரில் ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளே முங்கின ஒரு சர்ச்சை பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் மணல் மாதா சர்ச். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மணல் புயல் வந்து இந்த ஊர், இதில் ஒரு ஊர் இருந்திருக்கு, கிராமம். அந்த கிராமத்தில் உள்ள அத்தனையும் மூடி இந்த சர்ச்சையும் மூடிடுச்சு போல இருக்குது. 200 வருஷம்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடு மேய்ச்சிட்டு ஒரு பையன் வந்திருக்கான். அந்த பையன் காலில் இது என்னமோ தட்டுப்பட்டுருக்கு. என்னடான்னு பார்த்தாச்சுன்னா ஒரு சிலுவை மண்ணுக்குள்ளே இருந்திருக்கு. அவன் தோண்டி பார்க்க உள்ள பில்டிங் வந்த மாதிரி இருந்துச்சு. உடனே அவன் சொந்த ஊருக்குள்ளே ஓடி போய் இந்த மாதிரி ஒன்று பார்த்தேன்னு சொல்லி அவங்க ஊருக்காரங்களாம் கூப்பிட்டு வந்து பார்த்தா உள்ளே ஒரு கோயில் இருக்குது. அதனால அன்னையிலேருந்து அந்த கோயிலை பார்த்து அவங்க தான் பராமரிச்சுட்டு வராங்க. மணல் மாதா திருச்சபை அப்படின்னு சொல்லி உருவாக்கி இப்போ கொஞ்சம் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி நிறைய உருவாக்கி வச்சுருக்காங்க. திறந்துருக்காங்களா என்னன்னு தெரில. எங்கடா கோயில் அப்படின்னீங்கன்னா இந்த இருக்குது பாருங்க, கீழே அடியில் இருக்குது. நம்ம படிக்கட்டில் கீழே போகணும். மேலே மண்ணுக்கு ஃபுல்லாக மண்ணுக்கு கீழே மணல் மாதா ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஒரு 10 படிக்கட்டுக்கு போல் இறங்கி போனீங்கன்னா உள்ள அழகாக தெரியும் மணல் மாதா திருச்சபை கோயில். எங்கடா கோயிலை காணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இன்னும் உள்ளே போகணுங்க. கீழே இறங்கி இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். இங்கே இருக்குது பாருங்க, இங்கே தெரியுது இல்லையா இந்த ஆர்ச்சி. அதுக்கு மேலே ஒரு கோபுரம் மாதிரி ஒரு சின்ன சிலுவை மாதிரி இருக்கும். அதை நான் மேலே போய் காட்டுறேன், இந்த படிக்கட்டு வழியாக போய் காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி போனால் தான் அந்த முழு சர்ச்சை தெரியும். இப்போ தெரிகிறது வந்து முழு சர்ச்சை. மேலே தெரிகிறது விட்டம் போட்டு மேலே அதை கீழே இன்னும் மண் வராத மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நேராக பார்த்துட்ருக்க சர்ச் இதெல்லாம் வந்து இப்போ கட்டுனது. இப்படியே படிக்கட்டு வழியாக போகும். மேலே திருவிழா நடக்க போகுது போல இருக்குது. அதனால தான் கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த மேலே ஒரு ஷெட்டுக்குள்ளே உள்ள ஒரு வீடு மாதிரி இருக்கா, ஓடு போட்டு. பட் ஆனால் அந்த பழைய காலத்து சர்ச்சுங்க. ஆனால் தெரிதா உள்ள அங்கே ஆல்ட்ரு ஒன்று, அதுக்கு முன்னாடி இது அதோடைய கோபுரம். இங்கே பாருங்க, அருமையாக இருக்கா. இதுதான் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மேய்க்கிறவரால் இடிபட்டு காலில் மிதிப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட சிலுவையினால் கண்டுபிடிக்கப்பட்ட சர்ச்சு. 200 வருஷ பழமையான ஒரு அந்த அடையாளம் அப்படியே இருக்குது. இதுக்கு பார்த்து தான் சர்ச்சு. இங்கே பாருங்கள் இன்னும் இப்படி தருது பற்றிலாம். இதுதான் சர்ச்சு. அந்த காலத்துலலாம் குட்டியாக தானே இது கட்டுவாங்க. அப்படி கட்டி
இந்த உள்ளே இருக்குது பற்றில, அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க. உண்மையிலே இந்த மாதிரி பார்க்கும்போது இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படின்னு நீங்கள் வந்து அதிசயப்படுவீங்க. அதனால தான் இது அதிசய மணல் மாதா கோயில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதுக்கு இந்த கோயில் கட்டும்போது இந்த கோயிலுக்கு என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த ஊர் அழிஞ்சதே ரொம்ப வருஷமாக யாருக்கும் தெரியாமல் மண்ணுக்குள்ளே இருந்தால் மீட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அப்படி இருக்குது. அண்ணே எப்படி ஃபீல்? வித்தியாசமாக இருக்கா? ஃபஸ்ட்டு இது மணலுக்குள்ளே இருக்குது. சிலுவையும் வந்து ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது. மற்ற இடத்துல மரம் மாதிரி தான் தெரியுது. அந்த காலத்து மரம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஏதோ பழைய காலத்து மரம், ஒரு உருவம் மாதிரியும் இருக்குது. நம்ம உடம்பு கை காலில் உள்ள அந்த மாதிரியே இருக்குது. ரொம்ப வித்தியாசமான சிலுவை. ஃபஸ்ட் டைம் ஒரு முழு பில்டிங் மேலே நம்ம நிற்கிறோம், பழைய காலத்து சர்ச்சுக்கு மேலே. இதை கண்டுபிடிச்சே 200 வருஷம். அப்போ இதை கட்டி எத்தனை வருஷம் இருக்கும் யாருக்கும் தெரியாது. பார்த்த சர்ச்சு கீழே எவ்வளோ அழகாக இருக்குது பற்றிலா. குட்டி கோயில் தான், ஆனால் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஆனால் இப்போ கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரூஃப் இதெல்லாம் போட்டிருக்காங்க, ஏசிலாம் மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஏசிலாம் இருக்குது பார்த்திங்களா, தரையெல்லாம் போட்டிருக்காங்க. முன்னாடி நான் பார்த்தவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல் தான் இருந்துச்சு. அப்படி கல் போட்டிருந்த இடம் தான் இப்போது தரை போட்டிருக்காங்க. ஒருத்தர் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதான் ஆல்ட்ரு. யாருக்கெல்லாம் அதிசய மணல் மாதா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வரைக்கும் அந்த லாக்கு பாருங்கள், பழைய காலத்து அந்த லாக்கை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. அதே இதோட இல்லை இதில் தான் இருக்குது. அப்புறம் இந்த கல் ஆர்ச்சி போட்டிருக்காங்க. இந்த ஆர்ச்சிக்குள்ளேயே அந்த பீம் போய் சேருது, கம்பி போய் சேருது. அதை பெயிண்ட் அடித்து மட்டும் சரி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்து கல் வாசல் தான், கல் வாசல்பாங்கள்ல. எல்லா கோயில்கள்லையும் இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. அதே தான் இங்கேயும் பயன்படுத்தியிருக்காங்க. அருமையாக இருக்குங்க. எவ்வளோ சூப்பரான ட்ரோன் ஷாட் பார்த்தீங்கல்ல. இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான இந்த இடம். அது ஒரு ஒரு சின்ன பாத்வே மாதிரி இருக்குது. சத்தியமாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நாங்கள் தான் எங்களுடைய ஞான கிரியேட்டர் கண்ணில் கற்றுக்கிட்டோம், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த இடத்துல இருந்து நான் ட்ரோனை விட்டால் நம்ம பயில் வந்த இடத்த இவ்வளோ பியூட்டிஃபுல்லான எங்கேயுமே பார்த்துறாது இந்த ஒரு இடத்த என்ன தெரியுமா பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? பாட்டிலாக கிடக்கு. எப்படா கண்டுபிடிக்கிறிய இப்படிப்பட்ட இடத்தெல்லாம்? எப்படா கண்டுபிடிக்கிறிய? அது புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட்டு பீரடிச்சும். எப்படாடே இதெல்லாம் கால் தடமே இல்லாத ஒரு ரோடாக இருக்குடா, இதுக்குள்ளே இருக்க எப்படா இடத்த கண்டுபிடிக்கிறிய அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செம்ம அல்டிமேட்டாக நடங்க. உண்மையிலே ட்ரோன் ஷாட்லாமே ஏதோ நமக்கு வந்து இந்த இடங்கள்லாம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெறும்னே நம்ம 360லையோ கோப்ரோலையோ பார்க்குறத விட பறவையை பறக்க விட்டு பார்த்தோம்னா இன்னுமே அது அழகாக இருக்குது. இது கிரெடிட்ஸ் எல்லாமே அன்பு அண்ணனுக்கு தான். அந்த அன்பு அண்ணனுடைய ட்ரோன் வச்சு தான் நம்ம இந்த ஷாட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா ஷாட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொண்டு போயிட்டுருக்கேன். இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது எங்கே போகிறோம்? கப்பல் மாதா ஓவரிக்கு போகிறோம். அங்கேயும் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்பாட்டுக்கு கிளம்புவோம், நம்மளோட டெஸ்டினேஷன் கிளம்புவோம். சரியா? ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, பண்ணிவிட்டு வாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கோல்டன் ஹவரில் நம்ம ரோட்டில் ஈசிஆரில் நின்று டீ குடிக்கிற சுகமே சுகந்தாங்க. ரைடு ஆரம்பிச்சிருச்சுல, இந்த மாதிரி கவிதை கிறுக்கல்கள்லாம் நிறைய பண்ணுவேன் நான். செம்ம சூப்பராக இருக்குது. அண்ணன் தான் சொன்னாப்புல ரொம்ப அழகாக இருக்குது வந்து பாரியான்ட்டு. நம்ம கரும்புலியும் கொரிலாவும் அந்த நிற்கிறாப்புல.
இதுக்கு ஆப்போசிட்டில் கோல்டன் ஹவர். பா மைனு மைனு மைனம்மா மல்லு கட்டலாமா, மேலே பார்த்தா என்னம்மா கோல்டன் ஹவரில் வானம் செவந்த வானம், செவந்த வானம்னு சொல்லுவாங்களே அதானே இது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஈசிஆர் ரோடு பகல்லையும் நல்லா இருக்குது, நைட்டும் நல்லா இருக்குது. இப்போ அடுத்தது இந்த டெஸ்டினேஷன்லேருந்து நாங்கள் எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம கப்பல் மாதா ஒவ்வொரு மணப்பாடுலேயே மாதா கோயில் தான், மணல் மாதாவிலேயே மாதா கோயில் தான், கப்பல் மாதாவிலேயே மாதா கோயில் தான். ஃபுல்லாக மாதா கோயிலாக இருக்குதுல்லங்க. கால்டுவேல் மணிமண்டபமும் பக்கத்தில் தான் இருக்குதுங்க. அது ஒரு நாள் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன். சூப்பரான ஒரு இடத்துல வேறு லெவலில் நம்ம வந்து ரைடு போய்கிட்டு இருக்கோம். இதுவே நமக்கு அழகாக இருக்குது. ரொம்ப நைட் ரைடு இன்னும் கொஞ்சம் அப்படியே நீளமான மாதிரி போகலாமான் இருக்குது. பட் பாவம் அண்ணன் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால் சீக்கிரமாக டெஸ்டினேஷன் போயிடுவோம். சரியா? கன்னியாகுமரி 58 கிலோமீட்டர், நம்ம டெஸ்டினேஷன் 30 கிலோமீட்டர் தான் வரும். கோச்சிக்க வேண்டாம். கடற்கரை ஓரத்தில் கப்பலும் மாதாவும் வந்திருக்க. ஃப்ளைட்டில் லைட்லாம் எரியுதா? என்னன்னே சொல்கிறீங்க? வந்திருக்கீங்களா? 10 வயசில் வந்திருக்கீங்களா? பரவாயில்லையா? 10. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ, இவ்வளோ தூரம் வந்திருக்கியா? அப்போ இன்னும் அந்த ஊரையும் போயிருப்பீங்க. செம்மையாக இருக்கு பாருங்க. போட்லாம் அவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்க. அதில் என்ன உட்காந்துருந்து என்ன சாப்பிட்றாங்களா? செம்மையாக ஒரு படிக்கட்டு, அதுக்கு பக்கத்தில் சைடில் வந்து அழகாக போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. எதுவுமே தெரியல வெளிச்சத்துக்கு. ஆனால் இந்த வெளிச்சம் போதும். அவரை பார்த்தா ரேசர் மாதிரி இருக்கோ? ஆமாம். ஏன்னா அஜித்குமாருக்கு அப்புறம் உங்கள் ட்ரெஸ் தான் நல்லா பளிச்சுன்னு தெரியுது போல இருக்கு. ஆமாம். ஐயா டியூஷன் போலியாடா? ஸோ சர்ச்சுக்கு வந்தாச்சுங்க. அப்படியே தங்க கலரில் சில்வர் கலர்லையா, சாரி மன்னிச்சுக்கிடுங்க, எனக்கு கலருக்கு தெரியாமல் மாலைக்கண் நோய் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் தங்க கலர்னு சொல்லிவிட்டேன். சில்வர் கலரில் கீழே தங்கம் இருக்குல்ல, செல்வ மாதா அழகாக மின்றாங்க. மேலே ஒரு சிலுவை அழகாக இருக்குது. நைட்டு நேரத்தில் இது வரைக்கும் நான் நைட்டு இங்கே வந்து பார்த்ததே கிடையாதுங்க. இவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரியாவே. நம்ம இன்னும் வந்து ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் போகலண்ணே, இன்னும் இருக்குது. கொஞ்சம் கேமராவில் மட்டும் தான் தெரியுது. வேறுங்க ஜக 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 ஜகன்னு மாதா ஜொலிக்கிறாங்க. இந்த இடத்துல தாங்க ஒரு அதிசயம். வேறு என்னமோ இந்த கேரளாவிலலாம் வீட்டுக்கு பக்கத்துலேயே போட்டு நிறுத்தி வச்சுருப்பீங்களே, அந்த மாதிரி கோயிலுக்கு பக்கத்தில் அவ்வளோ போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. தண்ணியில் அவ்வளோ அழகாக இருக்குது பற்றிலா. இரவு நேரம்னாலே எங்கேயாவது ஒரு இடம் அழகு கிடச்சி, எல்லா நேரமும் அழகாக தான் இருக்குங்க. பாருங்க போட்டை அவ்வளோ அழகாக நிறுத்தி வச்சுருக்காங்க. லைட்டிங்கும் நல்லா இருக்குங்க. கொரில்லாவும் கரும்புலியும் ரெடியாக இருக்குது. இன்னும் எங்கள் டெஸ்டினேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் வரும். இன்னும் ஒரு அரை முக்கால் மணி நேரத்தில் போயிடலாம் நினைக்கிறேன். இன்னைக்கு அப்புறம் ஒரு எங்கேயுமே யாருமே வேடிக்கை பார்க்க போகிறதில்ல, நேராக டெஸ்டினேஷன் தான் போகணும். டெஸ்டினேஷன் போட்டிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா காவல் கிணறு. அங்கே தான் ரூம் போட்டிருக்கு. அந்த ரூம் பார்க்குறதுக்கு நம்ம கிட்டே கிளம்பி போயிடுவோம். கப்பல் மாதா ஒவ்வொரு கோயிலேருந்து கிளம்பி அப்படியே நாங்கள் ஒரு ரூட்டில் வந்துட்டுருக்கோங்க. இருட்டாக இருக்குது இந்த ஏரியாவே. அது கூகுள் ஷார்ட்கட்டு கூட்டு போதா இல்லைன்னா அது இருக்கிற கரெக்டான ரூட்டு தானேன்னு தெரியல. ஆனால் கரெக்டான ரூட்டு தான் கூட்டு போங்க, ஷார்ட்கட்டுன்னு சொல்லி தப்பாக கூட்டு போகாதுல.
இந்த ரூட்டில் 2 பெரிய ஊர் இருக்குது, ராதாபுரம் அப்புறம் வடக்கன்குளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போகிற வழி ஒரு சிங்கிள் லைட்டு கூட கிடையாது. என்னமோ காட்டுக்குள்ளே போன மாதிரி போகுது, அகலமாக போகுது, ஆனால் காட்டுக்குள்ளே போன மாதிரி போகுது பார்த்துடுங்க. ஐயோ ஐயோ, இப்படியா பண்ணுவேன் கூகுள், பார்த்து கூட்டு போயிரியா. பின்னாடி அண்ணன் வந்துட்டுருக்கா, அப்படி லைட்டு பளிச்சுன்னு எடுத்து பாருங்க, பச்சை கலர் ஜிங்கிச்சா. நானும் பச்சை கலர் போட்டிருக்கேன். 2 பேரும் அடிக்கிறத பார்த்து எய்த்தால வர்றேன், பயங்கரமாக லைட்டை போட்டு அடிக்கான். அவன் தூக்கிடுறான், அவன் என்கிட்ட இன்னும் 2 லைட் இருக்குடான்ட்டு தூக்கி அடிக்கான். என்னத்த போங்க, நாங்கள் ரூட்டு வழி தெரியாமல் ஒரு லைட்டை போட்டிருக்கோம், உனக்கு என்ன வந்துச்சு பார்த்து போயேன். இது எந்த ஊர் நமக்கு தெரியாத ஊர். காவல் கிணறு வந்தாச்சா? லெஃப்டில் போனால் கன்னியாகுமரி, ரைட்டில் போனால் திருநெல்வேலி, மதுரை, நேராக போனால் நாகர்கோயில். நம்ம நேராகவே போவோம், அங்கே தான் லாட்ஜ் இருக்குது. ரைட்டில் திரும்ப, லெஃப்டில் திரும்ப. முன்னாடி அந்த பைபாஸ் போடுறதுக்கு முன்னாடி இதுதான் நார்வேலுக்கு திருவனந்தபுரம் போகிறதுக்கு ரோடு. இப்போ அந்த ஒரு ஹைவே போட்டாங்க, அதனால் வண்டிகள் இங்கே வராமல் அந்த வழியாக போகுது. லோக்கல் வண்டிகள் மட்டும் இங்கிட்டு வருது. நமக்கு ரைட் சைடில் ஸ்டெல்லா. ஓகே காய்ஸ், சூப்பராக ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. காவல் கிணறு இந்த இருக்குல்ல, இதான் ரூமு. எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது இப்போ தான் சொல்ல போகிறோம். லடாக்கு போனோம் இல்லையா, லடாக்கு போகும்போது நமக்கு ஹிமாலயன் 452ல் கன்னியாகுமரியிலேருந்தே ஒரு தம்பி நம்ம கூட வந்திருப்பா. அப்படி திலீபன், ஞான திலீபன் அப்படின்னு சொல்லிட்டு. நாக்பூரில் கூட அவருடைய பைக்கு ரிம்மு உடஞ்சி போய் அதை நம்ம ராயல் என்ஃபீல்டில் கிளைம்லாம் பண்ணியிருப்போம். மேலே உம்லிங்களா வரைக்கும் வேறு லெவல் பண்ணியிருப்பாப்புல. அவருக்கு கல்யாணம். நம்ம வந்து இன்றைக்கி ஆக்சுவலி நாங்களும் ஒரு பிளான் போட்டிருந்தோம், கன்னியாகுமரி இந்த பக்கம்லாம் கேரளாலாம் ஒரு ரைடு போகணுன்ட்டு. கரெக்டாக அவர் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்வைட் பண்ணார். ரைட்டு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்துட்டோம். அதனால காவல் கிணறுக்கு பக்கத்தில் தான் அவருக்கு ஊர். நாளைக்கு காலையில் கல்யாணம். ஸோ நான் வந்துட்டோம். இந்த லடாக் ரைடரில் நீங்கள் 2 பேர் மட்டும் தான் டீமில் வந்திருக்கலான்னா, இல்லைங்க, ஒரு 5-6 பேர் சேர்ந்து வந்திருக்கோம். நாங்கள் இங்கே ஒரு 4-5 ரூம் போட்டிருக்கு, எல்லாருமே காலையில் தான் வர்றாங்க. அதில் நம்ம இன்னொரு நண்பர் மட்டும் வந்துட்டாரு, ரூமில் இருக்கிறாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா லடாக் ரைடு வந்து KRF லடாக் ரைடு எந்த அளவுக்கு ஒரு உறவு முறைகளை கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. எல்லாருமே அவங்கவுங்க வேலை இருந்தாலுமே ஒரு லடாக் போகும்போது ஒரு 30 நாள் அண்ணன் தம்பியாக பழகின பழக்கத்துக்காக நம்ம வந்து இப்போ அவங்க எல்லாருமே அவங்க கல்யாணம், ஒரு பையனுக்கு கல்யாணம்னு கூப்பிடும்போது அவங்க வேலையை விட்டுட்டு வேலையை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்காக வந்திருக்காங்களேங்கும்போது பெரிய சந்தோஷம் எனக்கு. இன்னைக்கு அட்வென்ச்சராக நம்ம வந்து 2-3 ஊரை காட்டிட்டு அப்படியே காவல் கிணறு வந்திருக்கோம். நைட்டு படுத்து தூங்க வேண்டியதான் சாப்பிட்டுட்டு. மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி எத்தனை நேரத்து 8:10க்கெலாம் வந்துட்டோம். நல்ல வேலை. நாங்கள் ஆனால் இப்போ 7 மணிக்கெலாம் பிளான் போட்டோம், 8:10 ஆகிடுச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்கிட்டு நாளைக்கு கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பக்கம் கேரள நாட்டிலம் உள்ள என்ட்ரி ஆக போகிறோம். அது எவ்வளோ சூப்பராக இருக்க போகுதுன்னு தெரியல. அங்கேயுமே வந்து ஃபஸ்ட் டைமாக கேரளாவுக்குள்ளே ட்ரோனோட கொண்டு போகிறேன். சில எடுக்க முடிஞ்ச இடங்கள்லாம் எடுத்து அழகாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை டிங் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம இயர் அண்ட் ரைடு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் 2024 இதுக்கு மேலே ரைடே போக முடியாது. அதனால் இந்த வீடியோலாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, சரியா?